ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ரோஸ்டட் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பொட்டேட்டோவை தோல் நீக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாதியாக சின்ன பொட்டேட்டோவாக இருந்தால் பாதியாக ஸ்ட்ரெயிட்டாக பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசுனா 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ பாயில் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபோர்க் ஏதாவது உள்ளே விட்டு பார்க்கும்போது ஈஸியாக உள்ளே போகணும். இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. இந்த ஷேக் பண்ணுறதுனால பொட்டேட்டோவோட அவுட்டர் க்ரஸ்ட்டு கொஞ்சம் சொரப்பாக ஆகும். அப்போ நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கும்போது அது நல்லா கிறிஸ்பியாக ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு பவுலில் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயில், கொஞ்சமாக சில்லி பவுடர், ரோஸ்மெரி, அதுக்கப்புறம் கார்லிக்கு, சால்ட்டு இவ்வளவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு எந்த சீசனிங் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஃபேவரட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு 200 டிகிரி செல்சியஸ் அவனில் இதை ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் போல் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி மெட்டல் பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு சிங்கிள் லேயரில் வர்றது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவனில் வச்சு பேக் பண்ணுங்கள். நான் என்னோடய அகாரோ ஏர் ஃப்ரையரில் தான் நான் பேக் பண்ணுறேன். இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். 200 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். 45 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களோட பொட்டேட்டோ சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். அவுட்டர் செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.